அண்ணா வணக்கம்ண்ணா. வணக்கண்ணா. எந்த ஊர்லேருந்துண்ணா வரீங்க? திருவள்ளூர் மாவட்டம் பொன்னேரி வட்டத்துலேருந்து வரேண்ணா. பொன்னேரி. உங்கள் பேருங்கண்ணா? என் பேர் கார்த்திகண்ணா. கார்த்தி. சரிங்கண்ணா. இன்றைக்கி எத்தனை மாடு எடுத்துறீங்க? 3 மாடு எடுத்துருண்ணா. 3 மாடுங்களா? 3 என்ன டைப்ண்ணா மாடு? 3 கம்மி பட்ஜெட்டில் தான் கொடுத்துருவாரு. கம்மி டைப் பட்ஜெட்டில் எடுத்துருக்கீங்க. சரி ஓகேண்ணா. மாடில் எந்த மாதிரி ரகத்தில் எடுத்துறீங்க? புரியல. என்ன ரகத்தில் மாடு எடுத்துறீங்க? சிந்து ஹெச்எப்பு. இது சிந்து ஜெர்சி ஒன்று கிரு ஒன்று கொடுத்துருவாரு. 3மே சென மாடுங்களா கண்ணு மாடுங்களா? 3மே சென மாடு தான். 3மே சென மாடுங்களா? சரி, அதெல்லாம் எவ்வளோ டைம் சொல்லிடுவாங்க கண்ணுப்பட? கண்ணுப்பட 1 வாரம் டைம் சொல்லிக்கிறேன். 1 வாரம் 10 நாள் 15 நாள் சொல்லிக்கிறேன். 1 வாரங்களா? இப்போ இதெல்லாம் ஆவரேஜாக என்ன பால் தரணும் கேட்டு எடுத்தீங்க? நான் ஒரு 10லேருந்து 5 கிலோ கேட்டேன். அதுக்கேற்ற மாதிரி கொடுத்துருவாரு. அதுக்கேற்ற மாதிரி கரெக்டாக எடுத்து கொடுத்தாரா? சரிண்ணா. இதெல்லாம் கிளைமேட்டுக்கு அடாப்ட் ஆகாமல் எடுத்த மாதிரிலாம் அவர் நான் கிளைமேட் கேட்டு தான் அதுக்கேற்ற மாதிரி தான் கொடுத்துருவாரு. சரிண்ணா. ஃபஸ்ட்டு கிளைமேட் உங்கள் கிளைமேட் என்னன்னு கேட்குறாரு. அதுக்கேற்ற மாதிரி தான் தர்றாரு. சரி ஓகேண்ணா. ஆனால் இந்த மாட்டை பற்றி சொல்லிங்கண்ணா. இதில் என்னென்ன பார்த்து எடுத்து கொடுத்தாரு? இது என்ன பால் திறன்னு? சுழி சுத்தம் பார்த்தாரு. முக லட்சணம் கால் ஊக்கம் இதெல்லாம் பார்த்து அதுக்கேற்ற மாதிரி எடுத்து கொடுத்துருவாரு. சரி. இது எவ்வளோ பால் சொல்லியிருக்காரு? இது 5 லிட்டர் வரும் சொல்லியிருக்காரு. 5 லிட்டருங்களா? இது எத்தனை பல்லு? 4 பல்லு. ரெண்டாவது 4 பல்லு. 6 பல்லுங்களா? சரி. சொன்ன பால் வருங்களா? வரும்ண்ணா. கண்டிப்பாக வரும்ண்ணா. இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வந்து எடுக்கிறீங்களா? இதுக்கு வந்துருக்கீங்களா? இல்லை, அதான் ஃபஸ்ட் டைம் வந்துடுறேன். இப்போ தான் ஃபஸ்ட் டைமா? சரி வாங்க அடுத்த மாட்டை பார்த்துடலாம். சொல்லுங்கண்ணா. இது 6ஆம் பல்லு. 6 பல்லுங்களா? இது 6 பல்லு. இதுவும் 2வது கண்ணு தாங்க. 2வது தான். 2வது. சரி. இது எவ்வளோ பால் சொல்லிக்காரு? இது ஒரு 5லேருந்து 18 வரும் நீர். 5லேருந்து 18. 5 லிட்டர் கேரண்டி. 5 லிட்டர் கேரண்டி. சரி ஓகேண்ணா. நெக்ஸ்ட் அடுத்த மாடுண்ணா? கடமுளப்பு. 3வது. சரி. இது வந்து ஒரு கம்பல்சரி 18 வர நீர். 18 வர நீர். சரி ஓகேண்ணா. இது ஒயிட் மெஜாரிட்டியில் எடுத்துறீங்க. இதுவும் கிளைமேட்டுக்கு அடாப்ட் ஆகுமா? அடாப்ட் ஆகும் தான் சொல்லி எடுத்து கொடுத்துருவாரு. சரி ஓகே. நல்லா தான் எடுத்துக்கிறோம். இது என்ன டைப்பு? சிந்துங்களா? ஜெர்சி டைப் வரும். ஜெர்சி கிராஸ். அது சிந்து கிராஸ். இது சிந்து கிராஸுங்களா? ஆமாம். சரி ஓகேண்ணா. நீங்கள் வந்து எத்தனை எதிர்பார்ப்போட வந்தீங்க? இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வரீங்க. உங்களுக்கு ஒரு எதிர்பார்ப்பு இருக்கும். எந்த மாதிரி இருந்துச்சு? நல்லபடியாக யூடியூப்பில் பார்க்குறேன். நான் 4 வருஷமாக பார்த்துனுக்கிறேன். நல்லபடியாக எல்லாருக்கும் தர்றாரு. சரிங்க. சார் அவரை நம்பி அவர் பேசுறதை பார்த்து நான் வந்துக்கிறேன். யூடியூப்பில் வீடியோ பார்த்து வந்தீங்க? ஆமாம், கண்டிப்பாக. 4 வருஷமாக சேனல் ஃபாலோ 4 வருஷமாக ஃபாலோ பண்ணிக்கிறேன். அவர்கிட்ட ஃபஸ்ட்டு எப்போ கால் பண்ணி பேசுனீங்க? ஒரு ரெஸ்பான்ஸ் எப்படி இருந்துச்சு? அவர் 6 மாதம் முன்னாடியே பேசினேன். அப்புறம் நான் கொஞ்சம் சூழ்நிலை சரியில்லாமல் வர முடியல. 2 நாள் மேலே ஃபோன் பண்ணேன். ஒழுங்காக இப்போ வர சொன்னேன். இந்த டைமுக்கு வர சொன்னார். சரிங்க. அதுக்கேற்ற மாதிரி வந்தால் நல்லா எடுத்துக்கிட்டேன். நீங்கள் உங்கள் பட்ஜெட் சொல்லிட்டீங்களா முதல்ல அவர்கிட்ட? இல்லை அவர் பார்த்து எடுத்துருந்தாரு? இல்லை, அவரே கேட்டார் உங்கள் பட்ஜெட் நான் எப்படின்னு கேட்டார். அதுக்கேற்ற மாதிரி எடுத்து கொடுத்துருவாரு. எல்லாமே பட்ஜெட் மாடு தாங்களா? நல்லா பட்ஜெட் தான். சரிண்ணா. இப்போ இதை நீங்கள் ஆல்ரெடி வீட்டில் மாடு வச்சுங்க, இப்போ தான் ஃபஸ்ட் டைம் எடுக்கிறீங்களா? இல்லை, என்கிட்ட 3 மாடு இருக்குது. 3 மாடு இருக்குது. சரிண்ணா. இப்போ நீங்கள் வெளியே வேறு பக்கம் சந்தையில் பார்த்தீங்களா? இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வந்து பார்க்குறீங்க சந்தை? புரியல. சந்தைங்கிறது இப்போ தான் ஃபஸ்ட் டைம் இங்கே வரீங்களா? இல்லை வேறு மார்க்கெட்டு பார்த்துருக்கீங்களா? இல்லை, நான் வீட்டுக்கு நிறைய வாங்கிடுவேன். இதான் ஃபஸ்ட் டைம் சந்தைக்கு வந்துடுறேன். சந்தைக்கு தான் ஃபஸ்ட் டைம் வந்துருங்க. சரி. இவ்வளோ பெரிய மார்க்கெட்டிங் பார்த்து எடுக்கும்போது உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்கு? அனுபவம்? இல்லை, போனால் நம்ம வீட்டில் போனால் 1 மாடு 2 மாடு பார்ப்போம். இங்கே வந்தால் நம்ம தேவை வந்து நம்மளுக்கு பிடிச்ச மாதிரியே பார்த்து எடுத்துக்கிறோம். சரிங்க. மனசு திருப்தியாக இருக்குது. ஒரு இடத்துல நிறைய மாடு பார்த்து எடுக்க முடியுது. நம்ம ஒரு இடத்துல நம்மளுக்கு இது பிடிக்கலையா இன்னொன்று பார்க்கலான்னு போகிறோம். அங்கே அப்படி கிடையாது. சரி, இன்னொரு இடத்துக்கு போய் பார்க்கணுமே அப்படின்னு சொல்லிட்டு அது வாங்கிட்டு வந்துடுவோம். அவ்வளோதான். இதுக்கு முன்னாடி நீங்கள் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஊர்கட்டுகளை பார்த்து எடுத்தீங்க? ஆமாம், ஊர்கட்டுக்கு தான் பார்த்து எடுப்போம். அது 1 மாடு 2 மாடு தான் இருக்கும். ஆமாம், அதை பார்த்து அதான் எடுத்தாலும். ஆமாம், அதான் எடுக்கணும்னு சொல்லிட்டு ஒரு சூழ்நிலை எடுத்துருவோம். நம்ம அலைய முடியாதுன்ட்டு. இங்கே ஆப்ஷன்லாம் நிறையா இருக்குது உங்களுக்கு? ஆமாம், நிறைய ஆப்ஷன் இருக்குது. பிடிக்கலையா சரி வானான்ட்டு வந்துடுறாரு அவர். அது மாதிரி அப்போ எவ்வளோ மாடு பார்த்து ரிஜெக்ட் பண்ணியிருப்பீங்க? காலையிலேருந்து ஒரு 20 மாடு முன்னாடி ரிஜெக்ட் பண்ணேண்ணா. அவரு காட்டுவேன் நான். ஒரு இல்லை செட் ஆகாது. அதுக்கேற்ற மாதிரி தான் எடுத்து கொடுக்குறாரு. சரிண்ணா. இப்போ பார்த்து நிறைய மாதிரி ரிஜெக்ட் பண்ணீங்க. அதுக்கான ரீசன் என்னன்னு தெரியுமா? வெயில் தாங்காது, உங்கள் கிளைமேட் அடாப்ட் ஆகாதுன்னு சொல்கிறாரு. சரிண்ணா. நீங்கள் வந்து இதை செலக்ட் பண்ண காரணம் என்ன தெரியுமா? இது வெயிலுக்கு வந்து அடாப்ட் ஆகும். அவங்க சொல்கிற பால் எதிர்பார்க்கலாம். சரிங்கண்ணா. மடி செட்லாம் நல்லா இருக்குது. பொன்னேரி வெயிலுக்கு இதுதான் தாங்க அடிச்சுடு. சரிண்ணா. இதெல்லாம் பால் சொன்னாலும் வரும் நம்பிக்கை இருக்குல்ல? நம்பிக்கை இருக்கிறதுனால தான் வந்துக்கிறேன். சரி ஓகேண்ணா. நம்பிக்கைலாம் வந்துருக்க மாட்டேன். மறுபடியும் அன்னைக்கு எடுக்க வருவீங்களா? இங்கே பார்த்து இதுக்கேற்ற மாதிரி பார்த்துன்னு வருவேன். இப்போ ரிசல்ட் அப்படின்னு பார்த்துட்டு வரீங்க? ரிசல்ட் பார்த்துட்டு அதுக்கேற்ற மாதிரி வருவேன். இது பால் கொஞ்சம் அடங்குற மாதிரி இருந்தால் இதுக்கு அதுக்கேற்ற மாதிரி பாலுக்கு ஏற்ற மாதிரி நான் வருவேன். ஓகேண்ணா. எதாவது அவர்கிட்ட கால் அடித்து சொல்லுங்கள். சரிண்ணா. சொல்லுவார்.
கால் பண்ணால் கண்டிப்பாக ரீசன் கரெக்டாக சொல்கிறாரு அவர். ஆ இப்படி பண்ணலாம் அப்படி பண்ணலாம்னு கரெக்டாக சொல்கிறாரு. எல்லாம் சொல்லி கொடுத்து அனுப்பிச்சிடறாரு. ஆமாம். சரி ஓகேண்ணா. நான் தீவனம் போடணும், நான் செய்யணும், ஆ எப்படி இது பண்ணணும் எல்லாமே சொல்லிடுறாரு அவர். சரிங்கண்ணா. சரி ஓகே, நன்றிண்ணா. ஸோ ரொம்ப நன்றிண்ணா.